வல்லோனின் தூதவான்மதியே யார ரசூலல்லா, வளமான அரிசில் வாழ்ந்தவரே யார ரசூலல்லா, எல்லோரும் போட்டும் கண்மணியே யார ரசூலல்லா, இஸ்லாத்தை தந்த நபிமணியே யார ரசூலல்லா. அழகு மக்கா நகர்தனிலே அவதரித்தீரே, ஆமீனார் அப்துல்லா செல்வமாய் திகழ்ந்தீரே, எழில் மிகுந்த குறைஷி குலம் தனி சிறந்தீரே, இந்த உலகம் வாழ வந்து. ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு த வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதினா விலாக் தான். ஸோ நம்ம மக்காவில் உம்ரா முடிச்சுட்டு மதினா ரீச் ஆகிட்டோம். ஸோ மதினாவை நம்ம ரீச் ஆன டைம் பார்த்திங்கன்னா நைட் 8:40 ஆகிடுச்சு. ஸோ இந்த பிளேஸோட சிறப்பை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை உங்களுக்கு. இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ்ன்னு நம்ம முஸ்லீம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு தெரியும். இது நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ நிறைய பேரோட ட்ரீம் பிளேஸ் தான் இந்த மதினா. இதுக்கு காரணமே முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த இடத்துல வந்து அவரோட வாழ்க்கை, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய சிறப்பு வாய்ந்த இஸ்லாமை பரப்புறதுக்கு காரணமாக இருந்த ஒரு இடமே பார்த்திங்கன்னா நம்ம மதினா தான். ஸோ மதினாவுக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது. மதினத்துல் முனாவரான்னு சொல்கிறாங்க இதோட ஃபுல் ப்ரொனன்சியேஷன் பார்த்திங்கன்னா. ஸோ நபிமார்கள் அல்லாஹ் வந்து கடைசி நபி வந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உலகத்துக்கு கொடுத்தாரு. ஸோ அந்த சிறப்பு வந்து வேறு எந்த நபிமார்களுக்கும் கிடைக்கல இது வரைக்கும். அந்த சிறப்புக்கான ஒரு அன்பளிப்பாக தான் நம்ம இஸ்லாத்தை வந்து முகமது நபி உலகம் ஃபுல்லாக வந்து இன்றைக்கி அவ்வளோ முஸ்லீம்ஸ் இருக்கிறோன்னா அவர் ஸ்ப்ரெட் பண்ண அந்த இஸ்லாமிக் இது தான் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம பின்பற்றி வாழ்ந்தால் நிச்சயமாக நம்மளுக்கும் சொர்க்கம் கிடைக்கும்னு அல்லாஹ் வந்து குரானில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்களும் வந்து யார் யார் வந்து முகமது நபியோட வாழ்க்கையை லைக் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஜர் டைமு, நான் ஃபஜர் தொழுதுட்டேன். தமிழும் கஸ்தூரி வாசம் கனிவாய் தர்பாரில் வீசும் அமுதான ஜோதி மேவும் அருளான முஸ்தபாவே, அன்பாய் சலாம் உரைத்தேன் அஹமது ரசூலுல்லாவே, அன்பாய் சலாம் உரைத்தேன் அஹமது ரசூலுல்லாவே, மஹமூது நபிகள் பிரானே, மஹமூது நபிகள் பிரானே, மதினாவில் வாழும் சோனே, மதினாவை ஆளும் சோனே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஆகிடுச்சு, அதாவது சூரியன் வர நேரம் ஆகிடுச்சு. இப்போ தான் வந்து மதினாவில் இருக்க எல்லா அம்ப்ரல்லாஸும் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. இதுக்கு காரணம் வந்து வெயில் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து நிறைய பேர் தொழுக முடியாமல் இருக்கக்கூடாதுன்னு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நிச்சயமாக இந்த ஒரு அம்ப்ரல்லாஸ் எல்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். تقبل الله منا ومنكم عيد مبارك علينا وعليكم. الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد. மாஷா அல்லா, நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த கொடை திறக்கிற சீன் வந்து எவ்வளோ அழகாக இருந்திருக்கும்னு. ஸோ மதினாவோட அழகை நம்ம சொல்லவே வார்த்தைகள் இல்லை. நிச்சயமாக மதினாவை வந்தாலே ஒரு விதமான ஸ்மெல்லை நீங்கள் வந்து உணர முடியும். பர்ஃப்யூம் ஸ்மெல்லாக இருக்கும். அது வந்து நம்ம கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹோட சிறப்பு தான் அந்த அத்தர் மாதிரியான வாசனை வர்றது. ஸோ இது வந்து நீங்கள் வேறு எந்த இடத்துலையும் வந்து ஃபீல் பண்ண முடியாது. நிச்சயமாக எவ்வளோ பெரிய இடம் போனாலும் நீங்கள் உலகத்தில் மதினா மாதிரி ஒரு அழகான இடத்த நீங்கள் பார்க்கவே முடியாது. அவ்வளோ சிறப்பு மிக்க இடம். நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி நாயகம் இங்கே வந்து ஓய்வு எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ அவரை பார்க்க தான் நம்ம வந்து சலாம் சொல்லணும் அவரை பார்த்து. அதுக்காக தான் நம்ம வந்து அந்த க்ரீன் டோம் இருக்க அந்த பச்சை நிறத்தில் இருக்கிற அந்த இதுக்கு போகிறோம். ஸோ வாங்க இன்ஷால்லா போய் நானும் உங்களுக்கு காட்டுறேன். இறுதி தூதின் நுபுவத்தோடிரும் தங்கள் முதுகிலே, இறுதி தூதின் நுபுவத்தோடிரும் தங்கள் முதுகிலே, முத்தம் இடுவதற்கும் தொடுவதற்கும் இதழ்கள் துடிக்குதே, தாயுப் நகரின் கல்லடிகள் தந்த தழும்பிலே, தாயுப் நகரின் கல்லடிகள் தந்த தழும்பிலே, இமைகள் தழுவதற்கும் அழுவதற்கும் கண்ணீர் பொங்குதே, தழுவதற்கும் அழுவதற்கும். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓய்வு இருக்க இடத்துக்கு முன்னால் தான் நம்ம இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அவருக்கு சீக்கிரமாகவே சலாம் சொல்லுவோம். நம்ம
மக்கத்து மன்னர் தர்பார் வாசல் வேத வெளிச்சம் தெரிகிறது. நீங்கள் கேட்கலாம் என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்குது மதீனாவில்னு. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நேற்று தான் ரம்ஜானு. ஸோ நான் நேற்று நான் உம்ரா முடித்தேன் மக்காவில். அடுத்த நாளே நான் மதீனாவுக்கு வந்து ரீச் ஆகிட்டேன். ஸோ அதனால தான் இவ்வளோ கூட்டமாக இருக்குது. பரவாயில்ல, இந்த கூட்டத்தில் நின்னாவது நம்ம நபி அவர்களுக்கு போய் சலாம் சொல்லணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கேன். ஸோ இன்ஷால்லா நம்ம சலாம் சொல்லிட்டோம் எப்படியோ ஒரு வழியாக. அந்த வீடியோ வந்து நான் பார்ட் 2ல் வந்து போடுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யார் யாருக்கு பிடிச்சிருக்கு, ஸோ மதீனாவோட அழகை நீங்கள் எப்படி வந்து நினச்சி பார்த்துருக்கீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யார் யார் மதீனா வரலையோ நிச்சயமாக ஒரு நாள் மதீனா வருவீங்க இன்ஷா அல்லாஹ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.